மலையோட பெயர் ஊரோட பெயரா மாறுச்சா? இல்ல ஊரோட பெயர் மலையோட பெயரா மாறுச்சா? விராலிமலைன்ற இடத்தோட பெயர் காரணமும் கதையும் தெரிஞ்சுக்கலாமா? விராலிமலை முதல்ல மலையோட பெயரா இருந்திருக்கு. அந்த மலையை சுற்றி வளர்ந்த குடியிருப்பு தான் பின்னால விராலிமலைன்ற ஊரா அழைக்கப்படுது. சரி, அப்ப அந்த மலைக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தா, அதுக்கு இருவேறு முக்கிய கருத்துக்களை சொல்றாங்க. அதுல பெரும்பாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுற ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, அந்த மலையில ஒரு காலத்துல விராலி அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு வகையான செடி இல்லைன்னா கொடி வகைன்னு கூட சொல்லலாம். அது அங்க அதிகமா வளர்ந்ததாகவும் அதனால தான் அந்த மலைக்கு விராலிமலைன்ற பேர் ஏற்பட்டதா உள்ளூர் வரலாறு கோயில் மரபெல்லாம் சொல்லுது. இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, சங்க இலக்கியங்கள்ல விரலி அப்படின்ற சொல் பாடி ஆடும் பெண் கலைஞரை குறிக்குமாம். அது விரலிகள் வாழ்ந்த பகுதி அப்படின்றதால இந்த பெயர் வந்திருக்கலாம் அப்படின்னு சில கருத்துக்கள் சொல்றாங்க. ஆனா இதுக்கு நேரடியான கல்வெட்டு ஆதாரம்லாம் எதுவும் இல்லைங்க. இது ஒரு ஆய்வு கருத்து மட்டும்தான். மலையோட பேர் ஊரோட பெயரா மாறுச்சா இல்லை ஊரோட பேர் மலையோட பெயரா மாறுச்சான்னு பார்த்தா, விராலிமலைன்ற பெயர் முதல்ல மலைக்கு தான் வச்சுருக்காங்க. அந்த மலையில் முருகன் கோவில் வந்திருக்கு. கோயிலை சுற்றி குடியிருப்பு உருவாகியிருக்கு. அதுக்கப்புறம்தான் அந்த ஊருக்கும் விராலிமலைன்ற பெயரே நிலச்சிருக்கு. அதாகப்பட்டது அந்த மலைக்கும் ஊருக்கும் ஒரே பெயர் தான், விராலிமலை.